நேரமிது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளையிது. இறைகுலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளையிது. அகமகிழ்வுடன் வருவோம் அவர் இல்லம், பறிக்கும் மூச்சில் பருகிடுவோம். கல்வாரி பலியிடு கருணையின் வழியிடு தேவனின் பேரன்பே. கல்வாரி பலியிடு கருணையின் வழியிடு தேவனின் பேரன்பே. நம் தேவனின் பேரன்பே. இறைகுலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளையிது. கருணை மழைய இதயம் இறங்கிட காக்கும் தேவனிங்கே. பேரன்பின் பணியிலே அன்பின் வழியில் காத்திருக்கும் தேவனிங்கே. அன்பாய் பிறந்தோம், அன்பாய் வளர்ந்தோம், அன்பாய் வாழ்வடைந்தோம். அவர் அன்பின் வழியில் அன்பின் மொழியில் அன்பை கொண்டாடுவோம். இருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றான். இருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றான். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோம். திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக, இன்னும் ஒரு வாரத்தை வாழ்வதற்கு அருள் புரிந்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செய்யக்கூடிய பயணங்களையும் இறைவன் அன்னையினுடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று இங்கு திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது வாழ்வில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அருளையும் ஆசிரையும் தரக்கூடியவைகளாக அமைகின்றன. இறை நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும், ஏற்கனவே அந்த நம்பிக்கையை பெற்றிருந்தால் அதை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காகவும் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள்.
ஆகவே ஆண்டவர் தந்த நிகழ்வுகளிலே அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நேரங்களுக்காக, அல்லது இது தேவையில்லை இது தவறு என்று நாமாக முடிவு செய்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி அவரது செயல்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைந்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா,
உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிந்து அதனால் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் இர்மாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையின் நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலேடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய பொழுது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 107 பதிலுரை பாடல். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். நெருக்கடியான வேளையில் உம்மை நோக்கி மன்றாடினோம். இறைவன் நமக்கு செவி சாய்த்து துயரினின்று விடுவித்தார். நெருக்கடியான வேளையில் உம்மை நோக்கி மன்றாடினோம். இறைவன் நமக்கு செவி சாய்த்து துயரினின்று விடுவித்தார். ஆண்டவர் நம் பக்கம் இருக்கையில் நானும் ஏனோ அஞ்ச வேண்டும். ஆண்டவர் நம் பக்கம் இருக்கையில் நானும் ஏனோ அஞ்ச வேண்டும். நமக்கு துணை செய்பவர் ஆண்டவர் நம் பக்கம் உள்ளாரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரப்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, வாரத்தின்
12ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவரது அருட்கரம் இந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து, ஆண்டவர் தருகின்ற உருவாகும் இறை நம்பிக்கை என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பின்புலமாக நாம் பார்ப்பது 1-3 அதிகாரம் வரை மார்க்கு இயேசு குணமளிக்கும் மெசியா, வல்ல செயல்களை செய்யக்கூடியவர் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 1 முதல் 34 வரை உள்ளதில் விண்ணரசின் ரகசியங்களை தன்னுடைய சீடருக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட 35 41 வரை உள்ள இந்த பகுதியில் நமக்கு ஒரு அருமையான கருத்தை சொல்லித் தருகிறார். ஒரு சிறிய வாழ்க்கை சூத்திரம், உருவாகும் இறை நம்பிக்கை. சீடர்களோடு படகில் பயணம் செய்ததாகவும், திடீரென்று புயல் வந்ததாகவும், அந்த புயலின் நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பகுதியில் தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருந்ததாகவும், இதை பார்த்த அந்த சீடர்கள் அவரிடம் சென்று, போதகரே, நாம் சாகப் போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா என்று கேட்டதாக மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அதாவது உயிர் மேல் பயம், குழம்பி போன ஒரு சூழல், முடிவெடுக்க முடியாத ஒரு மன அழுத்தம், தடுமாறுகின்ற நேரம், தன்னலம் சிறிது தலை தூக்குகின்ற நேரம். இப்படிப்பட்ட குழப்பமான இந்த நேரத்தில் என்ன செய்வது, அல்லது அதையே மாற்றி போட்டால் யார் பெரியவன், எது பெரிது, பயமா, அதை சார்ந்த சாவா, அல்லது நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளா? ஒருபுறம். மறுபுறம் இறைவனின் உதவியா, உடனிருக்கின்ற கடவுள் உண்மையில் நம்மோடு இருக்கின்றாரா என்ற ஒரு சிறிய சந்தேகம். ஆக நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் இப்படித்தான் தவித்து போகிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போகிறோம். ஆகவேதான் ஒரு அருமையான வாழ்க்கை சூத்திரத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அதை எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் என்பதை படிப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரச்சனை என்பது முன்னால் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அருகில் இருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பது? ஆண்டவரிடம் உதவி வேண்டும் என்று சொல்வதா, அல்லது பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதா? Do not say to God that I have a big problem. கடவுளிடம், ஆண்டவரே, எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என் முன்னால் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். பின் என்ன சொல்ல வேண்டும்? அப்படி சொல்வது பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறோம். ஐயோ, எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியவில்லை கடவுளே என்று சொல்வது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படி என்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சேட் யுவர் ப்ராப்ளம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனையிடம் பேசுங்கள். முதல்ல கடவுள்கிட்ட சொன்னீங்க, ஐயோ பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, குழம்பி போயிருக்கேன்னு. வேண்டாம், நீங்கள் பிரச்சனையிடம் பேசுங்கள். ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம் தட் ஐ ஹாவ் அ மைட்டி காட். எனக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமையான அக்கறையுள்ள கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த பிரச்சனையிடம் பேசுங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். துன்பத்தையும் வேதனையும் கண்டு பயந்து ஓடி விடாதீர்கள், ஒளிந்து விடாதீர்கள், பிரச்சனையை பெரிதாக்கி விடாதீர்கள். அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையிடம், நீ பெரிய பூதமாக என் கண்முன் தோன்றினாலும் அதைவிட பெரிய மிகப்பெரிய கடவுள் ஒருவரை நான் கொண்டிருக்கிறேன் என்று கடவுளை மையப்படுத்துங்கள். அவரது ஆற்றலை மையப்படுத்துங்கள். அவரது அக்கறையை, அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை மையப்படுத்தினால் இந்த துன்பங்கள் நமக்கு பெரிதாக தோன்றாது.
இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அதைத்தான் உருவாகும் இறை நம்பிக்கை என்று நான் போட்டிருக்கிறேன். ஆகவே பிரச்சனைகள் இல்லாதவர்கள் இல்லை. டாடா பிர்லாவிலிருந்து பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை பிரச்சனைகள் அவரவருக்குரிய விதத்திலே இருக்கிறது. இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இந்த பிரச்சனையில் யாரை மையப்படுத்துகிறோம், எதை மையப்படுத்துகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இங்கு இந்த பிரச்சனைகளில் ஆண்டவரை விட்டு அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி செயலாற்றுவார், எப்படி செயலாற்றி இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்தும் கூட நாம் வேறு எங்கோ ஒரு இடத்துல பிரச்சனைக்கான முடிவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு வேறு எங்கும் போக வேண்டாம். நம்மளை மூளைச்சலவை செய்கின்ற அந்த சீரியல் அல்லது அதிலிருந்து வரக்கூடியவைகள், இவைகள்தான் நம்மை ஆண்டவரை மையப்படுத்துவதை விட என்னுடைய புத்தியை, என்னுடைய பலத்தை, என்னுடைய பட்டம், பதவி என்று எனக்கு இருக்கக்கூடியவற்றை அவைகள் என்ன செய்கின்றன, அவைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இறைவனை மையப்படுத்துவதை விட பிரச்சனைக்கு முன்பாக இறைவனை பேசுவதை விட நாம் பயந்து போகிறோம். ஆகவே சீடர்களும் இப்படித்தான் ஆடிப்போனார்கள். அதற்காகத்தான் இந்த பின்புலத்தை உங்களுக்கு சொன்னேன். 1 முதல் 3 வரை உள்ள அதிகாரத்திலே வல்ல பல செயல்களை செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். பிறகு அந்த இறையரசு என்றால் என்ன என்ற அந்த ரகசியத்தை இவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். இவையெல்லாம் தெரிந்திருந்தும் இப்பொழுது ஒரு டெஸ்ட் வைக்கின்ற பொழுது ஆடிப்போனார்கள். பிரச்சனையைத்தான் பெருசாக பேசினார்களே ஒழிய வல்ல செயல்களை செய்த அந்த இறைவன் பின்புலத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார், கவலை இல்லை என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆகவே இப்படித்தான் நாமும் பல நேரங்களிலே தோற்று போகிறோம். பிரச்சனையை சாகப்போவதை பதட்டத்துடன் இயேசுவிடம் சொன்னார்கள். இங்குதான் அவர்கள் தவறு செய்கிறார்கள். நாமும் அங்குதான் தவறு செய்கிறோம். அவர்கள் இப்படியே விட்டுவிட்டால் ஏமாந்து போவார்கள், நாமும் தான். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பயம், தேவையில்லாத இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் என்னுடைய சீடர்களை முடக்கிவிடும், எதிர்காலத்திலே எனக்கு பிறகு இவர்கள் செய்ய வேண்டிய இந்த அருமையான நற்செய்தி பணியை பயம், அது இது என்று அரசியல் அப்படி இப்படி என்று சொல்லி பயமுறுத்தி அடக்கி விடுவார்கள், முடக்கி விடுவார்கள். நான் இவ்வுலகில் வந்து இந்த இறையரசை பரப்புவதற்கு இவர்களை என் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இவர்களை அமுக்குவார்கள், இவர்களை சாகடிப்பார்கள், இவர்களை நைய புடைப்பார்கள். ஆகவே இவர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, பிரச்சனையை விட இறைவன் இருக்கிறார் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உடனே செயல்பட்டு இறையாதே என்று கடலை, அந்த காலத்திலே கடல் என்பது தீயோன் வாழ்கின்ற இடமாக கருதப்பட்டது. ஆகவே தீயோனை உருவப்படுத்தி இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி அனைத்தையும் அடக்கி விடக்கூடிய அருமையான வல்லமை பெற்ற அந்த தெய்வம் உங்களோடு இருக்கிறார். ஆகவே அந்த பிரச்சனையிடம் பேசுங்கள், என்னுடைய தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள், பிரச்சனைகள் ஓடிவிடும் என்று அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இவர்கள் முடங்கி போய்விடக்கூடாது, இந்த நற்செய்தி பணி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆகவே உடனடியாக செயல்படுகிறார். அவர்கள் இவ்வளவு தெரிந்தும் சோர்ந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். எம்மாவுஸ் சீடர்களிடம் ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள். 24 லூக்கா எழுதிய நற்செய்தி 22, 23 இவ்வாறு நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்குகிறார்கள். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள், அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கூறியதாக சொன்னார்கள். ஆக உயிர்ப்பிலே அவர்கள் இன்னும் பிரச்சனை, உயிர்ப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பெண்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆனால் எங்களுக்கு மிகவும் மலைப்பாக இருக்கிறது என்று தடுமாறி போனார்கள். அங்கு கடலிலே கொந்தளிப்பை அடக்கி அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர்தான் நிச்சயமாக உயிர்த்திருக்க வேண்டும் என்று அவர்களால் உடனடியாக நம்ப முடியவில்லை, தடுமாறினார்கள். அப்பொழுதும் பிரச்சனை தான் அவர்களை வந்து வாட்டியது. அதே போன்றுதான் யோவான் எழுதிய நற்செய்தியில இன்னும் ஒரு அழகான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரத்திலே சோர்ந்து வீழ்ந்து போன முடியாது என்று நினைத்த அந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? இறுதியில தங்களுடைய பழைய வேலைக்கே செல்லலாம் என்று செல்ல ஆரம்பிக்கிறார்கள்.
21 யோவான் 21:3. அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், அங்கிருந்த ஒரு 5-6 இருந்த சீடர்களிடம், நான் மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். ஆகவே தோற்று போனதாக நினைக்கிறார்கள், பிரச்சனை வென்றதாக நினைக்கிறார்கள், பயம் அவர்களை ஆட்டி படைத்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி, உயிர்த்தவன் நான் இருக்கிறேன், பிரச்சனைகளை விட நீங்கள் முடியாது என்று நினைப்பதை முடித்து காட்டுகின்ற தெய்வம் உயிரோடு நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்ன பிற்பாடுதான் தெளிவு பெற்றார்கள். அவருடைய உயிர்ப்பின் அருளை ஆசிரை பெற்ற பிற்பாடு அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டதாக நாம் திருத்தூதர் பணிகளிலே வாசிக்க காண்கிறோம். ஆகவே இயேசுவினுடைய உயிர்ப்பின் ஆற்றல், அவரது உடனிருப்பு, அவரது ஆற்றலை கடந்து எல்லாவற்றையும் கடலையும் அடக்கி அந்த தெய்வம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்று நம்பினார்கள். உயிர்ப்பின் ஒளியில் புரிந்து கொண்டார்கள். பயம் நீங்கியது, குழப்பம் பறந்தது, மனக்கவலைகள், சோர்வு அனைத்தும் அகன்று போயின, வெற்றி கிடைத்தது. இதைத்தான் ஆண்டவர் அன்றே அந்த கடலில் இறையாதே என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். உங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தாதீர்கள், பிரச்சனையிடம் பேசுங்கள். நான் ஒரு வலிமையான கடவுளை கொண்டிருக்கிறேன், இந்த பிரச்சனையை விட இன்னும் எது வந்தாலும் என்னால் தாங்க முடியும், வாழ முடியும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதை திருத்தூதர் பணிகள் 4:12 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 4:12. அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்றார்கள். நாம் மீட்பு பெற வானத்தின் கீழ் மனிதரிடையே அவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் தரப்படவில்லை என்று அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். இந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்று பாருங்கள். என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள், சமாளித்தவர்கள் வாழ்ந்தவருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஆகவே மீண்டும் அதே சீடர்கள் இயேசுவை பற்றி பேசிய பொழுது, பிரச்சனையை தாண்டி அவருடைய உடனிருப்பை பேசிய பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது? திருத்தூதர் பணிகள் 5:40 நாம் இவ்வாறு படிக்கிறோம். பின்பு அவர்கள் சங்கத்தார் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதாக திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள். அருமையான வாழ்வு. நாம் தான் பயந்து போகிறோம், நாம் தான் பிரச்சனை கண்டு ஓடி போகிறோம். ஆனால் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். வீட்டிற்கு அவர்தான் பெரியவர். அவருக்கு பிறகு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அனைவருக்கும் தந்தை இல்லாததை இவர் ஒரு தந்தையாக இருந்து எல்லாம் செய்தார். ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ சொல்லிக் கொடுத்து 3 பேரும் 3 தங்கைகளும் அச்சுறுத்ததைப் போல அவர் எங்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள். மிகவும் வருந்தினார். இவர் தான் திருமணம் செய்யாமலேயே தன்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் செய்து கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் விடாப்பிடியாக அவரை பற்றி மோசமாக யாரோ சொல்லித்தர எல்லாம் செய்தார்கள். பணத்தை பிரித்து கொடுத்தார், சொத்தை எழுதி கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஆனாலும் உறவு பலப்படவே இல்லை. சோர்ந்து போனார். ஆனால் அவர் என்னை சந்தித்த பொழுது சொன்ன வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சோர்ந்துதான் போயிருக்கிறேனே ஒழிய வீழ்ந்து விடவில்லை. என்னால் வாழ முடியும், அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என்றாவது ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். பல பேர் நம்முடைய பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள், பிரித்து வைக்கப்பட்ட குடும்பங்கள் என்றாவது ஒரு நாள் சேரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்வோம். இந்த பிரச்சனைகளை கடந்து இறைவன் நம்மை வாழ வைப்பார் என்று நம்புவோம். என்னுடைய வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் 2வது குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரம் 17, 15, 17 இறைவாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும், காத்து கிடந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் பதில் சொல்லுவார் என்ற இறை நம்பிக்கையில் நாம் உரு கொடுத்து வாழுவோம். யூத எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடைய கடவுளுடையது. இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக நடந்தது. இது கடவுளுடைய போர். நீங்கள் போரிட வேண்டியதில்லை.
அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் போரிடவே வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் என்று இறை திட்டத்தை, இறை நம்பிக்கையை உருவாக்கி போய் நில்லுங்கள், போதும், அணிவகுத்து நில்லுங்கள், பிரச்சனைகள் ஓடிவிடும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உறவுகள் பலப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். வீணான திட்டங்கள் எல்லாம் ஆண்டவன் தவிடுபொடி ஆக்குவார் என்று ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு உறவிலே பின்னி பிணைந்த வாழ்வாக, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களையும் தாங்கி அதற்கு ஒரு பிரச்சனையை அதற்கு ஆண்டவர் வழி சொல்லுவார் என்ற உறுதியோடு இறை நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். வாழ்ந்த அன்னை நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உருவாகும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடாமல் இறைவனது இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம் பணியை திறம்பட ஆற்ற நீர் தேர்ந்தெடுத்துள்ள உன் பணியாளர்கள் ஆகிய திருச்சபை தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் இறை மக்களை இறை விசுவாசத்திலும் இறை அன்பிலும் வளர்த்தெடுக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்திட இறைமக்கள் அனைவரும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்தி அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வழிகாட்ட உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, உடல் உள்ள நோயினால் துன்புறுவோருக்கும் தங்கள் விசுவாசத்திற்காக துன்புறுவோருக்கும் எங்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களுடைய சுமையை குறைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்களது வாழ்வில் நடக்கும் அனைத்துமே நீர் வகுத்த திட்டங்கள் என்று அறிந்து கொள்ளவும், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று மனநிலையோடு வாழவும், நீர் காட்டிய வழியை பின்பற்றி வாழவும் அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த நாளிலே தங்களது திருமண நாளின் வெள்ளி விழாவையும் பொன் விழாவையும் கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம்.
நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டவர்களுக்காக அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து அன்னையின் பாதத்திலே ஜெபிப்போம். நாம் எடுக்கப் போகின்ற எல்லா முடிவுகளையும் பயணங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வரன் வேண்டுபவருக்காகவும், குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் சகித்து கொண்டு ஏனோதானோ என்று வாழக்கூடியவர்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம் கரம் பிடித்து எல்லா சூழலிலும் நம்மை வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவே நான் உனக்கு காணிக்கையா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய், என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் மகிழ்வும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
பெற்றுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது பிரச்சனைகளை முன்னிறுத்தாமல் இறைவனது அருள் ஆசிரை முன்னிறுத்தி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் கூடி ஜெபிக்கின்ற அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பிரச்சனைகளெல்லாம் கடந்து உடனிருக்கின்ற அருமையான தெய்வம். இவர் தருகின்ற விருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் என்று வாழ்வு என்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இறைப்பற்றுதலுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி நம்மையும் நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.